ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் கோதுமை மாவு. நீங்கள் மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களின் அளவுகளும் எடுத்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த மூணையும் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மாவை ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேக் டின் அல்லது உங்கள் வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் ஒன்று உள்ளே வச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக கோதுமை மாவு கூட தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த 1 கப் மாவுக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் பால், காய்ச்சிய பால் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் காய்ச்சாத பால் கூட ஊற்றலாம், ஒன்றும் தப்பில்லை. 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு ரீஃபண்ட் ஆயில் மட்டும்தாங்க ஊற்றணும். தேங்காய்யோ கடலெண்ணெயோ எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட நம்ம அரைச்சதை இது கூட ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன் சைடாக மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதையும் ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஊற்றின பிறகு லைட்டாக டேப் பண்ணி விடணுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகும். அடுத்தது குக்கருக்குள்ளே இந்த மாதிரி தட்டு அல்லது ஒரு ஸ்டாண்டு வச்சு இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. ப்ரீஹீட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்ச பிறகு குக்கர் மூடியில் கேஸ்கட்டு விசில் எதுவும் போடாமல் 30 to 40 மினிட்ஸ் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி கத்தி அல்லது ஒரு ஸ்டிக்கு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்க்குறப்ப ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தியில் ஓரங்கள் எடுத்து விட்டுட்டுங்க இந்த மாதிரி தட்டு வச்சு கவுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த பட்டர் ஷீட் எடுத்துடலாம். சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கோதுமை மாவில் இப்படி கூட ஸ்பாஞ்ச் கேக் செய்யலாமான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நான் அழகுக்காக வைக்கிற இது சாக்லேட் தாங்க. பாருங்கள், கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகள் படி செய்தீங்கன்னா உங்களுக்கும் சாஃப்டான கேக் செய்ய முடியும். மைதா மாவில் கேக் செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு கேக் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கேக் செஞ்சிட்டோம். இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்பாஞ்ச் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களாலையும் உடனுக்குடனே பார்க்க முடியும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.